சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து வைத்த ஆசை, வெண்ணிலவு தொட்டு முத்தமிட ஆசை, என்னை இந்த பூமி சுற்றி வர ஆசை. சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை. எவ்வளவு அழகான பாட்டு! என்ன ஒரு வாய்ஸ்! அப்பா செம்மையா இருக்கு. காலையிலே தினமும் ஒண்ணு பாட்டு கேட்டுதான் எனக்கு போல இருக்கு. நல்ல வைப்பா தான் இருக்கு. என்னமோ நினைச்சேன், வாய்ஸ் எப்படி இருக்கு? தினமும் இந்த குரலை கேட்டுட்டே இருக்குன்னு போல இருக்கு. ஆனா இங்க இருந்து பார்த்தாதான் ஒண்ணுமே தெரியவே மாட்டுக்கு. எப்படி பாக்குறது திருவிஜாவ? அவங்க அம்மா வேற இருக்காங்க. அவங்க உடனே கிளம்பிடுவாங்கன்னு நினைச்சா இங்கேயே ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை அவங்க அம்மா மட்டும் கூட இருக்கிற மாதிரி பிளான் போட்டு வந்திருக்காங்களா? ஷோ, அவங்க இருந்தா நம்ம ரோஜாவை கரெக்ட் பண்ண முடியாத. அட நம்ம ஆளு வெளியே வந்துட்டா. ரோஜா, ரோஜானா ரோஜா தான். எனக்கு தெரியும் ரோஜா. எனக்கு உன்னை எப்படி ரொம்ப பிடிச்சிருக்கோ அதே மாதிரி உன் மனசுக்குள்ளேயும் நான் இருக்கேங்கிறது எனக்கு தெரியும். உன் மனசுல நான் இருந்ததுனாலதான் நீ எங்க வீட்டுக்கு வாடகை வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும். இந்த மியூசிக் காலேஜ் இதெல்லாம் போய் என்ன பாக்குறதுக்காக தான் நீ மெனக்கிட்டு இங்க வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும். ஆனா என்ன, வழக்கமான டைலாக் தான். பொம்பளை பிள்ளைங்க எப்பதான் வந்து ஆம்பளை பசங்கள்ட்ட அவங்க மனசுல உள்ளதை சொல்லியிருக்காங்க. ஆம்பளை பசங்களே தான் சொல்லணும் எதிர்பார்ப்பீங்க. அதை நான் செய்யறதுனால குறைஞ்சு போக மாட்டேன். ஷோ, அவளை கிட்ட வச்சு பாக்கணும் ஆசையா இருக்க. இப்படியும் கண்டிப்பா மாடிக்கு வருவா. மாடிக்கு போயிடலாம். நம்மளோட எக்ஸசைஸ் எல்லாம் ஆரம்பிச்சிட வேண்டியதான். இவ்வளவு வருஷம் ஆகுது, ஒரு ஜிம்முக்கு போகணும், பாடி பில்டர் பண்ணணும் அப்படின்னு என் மைண்ட்ல ஒரு பெர்சன் கூட நான் நினைச்சது இல்ல. ஒர்க் முடிஞ்சா வீட்டுல ஸ்டே பண்ணணும், நல்லா தூங்கணும், நல்லா சாப்பிடணும். இதான் என்னோட ரொட்டீனா இருந்துச்சு. முதல்ல ஒண்ணு கரெக்ட் பண்றதுக்காக நான் சில திங்ஸ் வாங்கியிருக்கேன். மேல போயிடலாம். ஓ, ஏதோ ஆர்வ கலர்ல இருந்து இதெல்லாம் வாங்கிட்டோம். எப்படி தூக்கி நம்ம எக்ஸசைஸ் பண்ண போறோம்? பயமா இருக்கு. கை கால் எதுவும் உளிக்கிட கூடாது. இன்னும் காணுமே இவள. என்னதான் பண்ணிட்டு இருக்கா? ரோஜா, கோடியில ஒருத்தங்களுக்கு தான் இப்படி நடக்கும். கனவுல வந்தது நேர்ல நடக்கிறது. எனக்கு எந்த விஷயமே கனவுல பார்த்தது நேர்ல வந்ததே இல்ல. என் வாழ்க்கையிலே என் கனவுல வந்த பொண்ணு நேர்லயே வந்திருக்கேன்னா அது நீ மட்டும்தான். என்னவோ படத்துல பார்த்த மாதிரி இருக்கு, ஒரு ஃபீல் ஆகுது. ரோஜா, உன்னை எப்படியாவது இன்னைக்கு என் 2 வீலர்ல காலேஜ் கொண்டு டிராப் பண்ணணும். அதான் இன்னைக்கு என்னோட குறிக்கோள். ஷோ டைம் வேற ஆச்சே. 8 o'clock கீழே இருப்பேன். மணி 8:15 ஆகுது. இன்னும் கீழே போகல. அம்மா வேற சத்தம் போட ஆரம்பிச்சுவாங்க. என்னதான் பண்ணிட்டு இருக்கா? ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுட்டு ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு போலான்னு பார்த்தா வரமாட்டா போல இருக்க. வந்து ஃபர்ஸ்ட் நாளே செடியெல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கா. செடினா ரொம்ப பிடிக்கும் போல இருக்க. நம்ம ஆளுக்கு பிடிக்கணும், ஒரு கார்டனே வச்சு கொடுத்துடலாம். ஷோ, கடவுளே கடவுளே கடவுளே, ரோஜா எப்படியாவது மேல வந்துடணும், அவளை பார்க்கணும், ஒரு குட் மார்னிங்காவது சொல்லிட்டு தான் ஆஃபீஸ் போகணும். அப்பதான் எனக்கு ஆஃபீஸ்ல எனக்கு மனசே ஃபுல்ஃபில்லா இருக்கும். ரோஜா மேல இவ்வளவு நேரமா கீழே நிப்பேன். செடியை மெயின்டைன் பண்ணது போதும். இந்த மாமனே கொஞ்சம் பார்க்க மேல வா ப்ளீஸ். ரோஜா, உன்னோட தரிசனம் கிடைக்காதா? ஐயோ, நம்ம பார்த்தத பார்த்துட்டாலே. ஐயோ, வெக்கமா இருக்கு. டேய் அரவிந்த், உன் வாழ்க்கையில இப்படிலாம் ஒரு இன்பம் நடந்ததே இல்லையடா. ஆனா இதுவும் நல்லாதான் இருக்கு. ஒரு மாதிரி ஜாலியா, ஒரு பயங்கரமா ஜாலியா இருக்கு. 51, 52, 53. அப்பா, டெய்லி எக்ஸசைஸ் பண்ணாதான் நமக்கு அன்னைக்கு பொழுது விழுந்த மாதிரியே இருக்கு. நாளைக்கு இதை விட காலையில எழுந்து பண்ணணும். நல்லா ஹெல்த்தியா இருக்கலாம்ல. அப்பாட்ட எவ்வளவோ சொன்னோம், அப்ப ஹாஸ்டல்ல கொண்டு கிடைச்சாருங்கன்னு. என் ஃப்ரெண்ட் இருக்கான்னு கொண்டு சேர்த்தாரு. தினமும் இவர் முகத்தை பாக்கணுமே. ஷோ, என்ன நினைச்சிருப்பாரு? அன்னைக்கு நம்ம ப்ரப்போஸ் பண்ணோம், பதிலே சொல்ல. இன்னைக்கு நம்ம வீட்டுக்கே வந்துட்டாரு. நினைக்க தானே செய்வாரு. நம்ம கண்டுக்கிடவே கூடாது எது சொன்னாலும். நம்மளோட போக்கஸ் இப்போதைக்கு நல்லா படிச்சு 6 மந்த்ல நல்ல ஒரு சிங்கர் ஆகணும். நம்ம ஒண்ணு இவர் வீட்டுக்கு மருமகளா வரலையே, வாடகைக்கு வந்திருக்கோம். 6 மாசம் தங்க போறோம், படிக்க போறோம், கிளம்ப போறோம். அது வரைக்கும் என்னனாலும் நடக்கலாம். எப்படியாலும் மனசை மாத்த ட்ரை பண்ணலாம். எதுக்கும் நம்ம அணங்க கூடாது. நம்ம உண்டு நம்ம வேலை ஒன்று போயிட்டே இருக்கணும். ரோஜா நம்மளேதான் பாத்துட்டு இருக்கா போல. பாத்துட்டு நான் பார்த்தா முறைக்க வேண்டியது, நான் பாக்குற நேரம் திரும்ப வேண்டியது. பொண்ணுங்களே இப்படிதான் இருக்காங்க. சரி, அவங்க சைக்காலஜி அப்படிதான். நம்ம அதெல்லாம் நினைச்சா கூட மாத்த முடியாது. அப்படியே மாஸ் லுக்க திரும்பி ஒரு ஹீரோ என்ட்ரி போடுவோம். அட கடவுளே கடவுளே, நம்மளதான் பாத்துட்டு இருக்கான்னு நினைச்சா சாமியில கும்பிட்டு இருக்கா. கும்பிடு. நான் அது வரையும் நினைச்சிட்டு இருக்கேன். நான் இந்த ஜீவனை நேரில் பார்த்தேன். நல்லவளே அன்பே, உன்னாதான் நாளைகள் மீது ஒரு நம்பிக்கை கொண்டேன். நொடிக்கொரு தரம் உன்னை நினைக்க வைத்தாய். அடிக்கடி என்னோட சிரிக்க வைத்தாய். நொடிக்கொரு தரம் உன்னை நினைக்க வைத்தாய். அடிக்கடி என்னோட சிரிக்க வைத்தாய். முதல் பார்வை நெஞ்சில் என்றும்
குட் மார்னிங். இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே. நீ உங்க ஊர் அளவுக்கு கிளைமேட் நல்லா இருந்தலாட்டாலும் ஆனா இந்த ஏரியா ஓரளவு நல்லா இருக்கும். கவலைப்படாத, காலேஜுக்கு நான் கொண்டு டிராப் பண்றேன். அப்ப காலையில பாட்டு பண்ணேன். இந்த மாதிரி டெய்லி பாட்டு பாடி இந்த அத்தனை எழுப்பி விடு சரியா? நல்லா இருந்து வாய்ஸ் கேட்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு. ரோஸ், இன்னைக்கு காலேஜ் ஃபர்ஸ்ட் டே. நான் அன்னைக்கு எடுத்து கொடுத்தேன்னு சொல்லிட்டாரு. அதை நீ இது வரைக்கும் போட்டுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு போட்டுட்டு காலேஜ் போற, நானே உன்னை கொண்டு டிராப் பண்றேன். ஓகேவா? ப்ளீஸ் எனக்காக அந்த ட்ரெஸ் போடு ரோஜா. ரோஜா, இந்த 6 மாசம் கோர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு கல்யாணம் தான். எங்க வீட்டுல வாடகைக்கு வர வந்துட்ட. இன்னைக்கு எங்க வீட்டு ஓனரமாவா வர போற. அதான் எங்க வீட்டு மருமகளா, எனக்கு பொண்டாட்டியா. என்ன ரோஜா இவ்வளவு அமைதியா சைலண்டா இருக்க? உங்க ஊர்ல எப்படி கடுகு போட்டுன மாதிரி பேசுவ? அந்த ரோஜா தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த மாதிரி ஏதாவது பேசு ப்ளீஸ். உன் குரல்ல கேட்கணும்னு ஆசையா இருக்கு. ப்ளீஸ் ரோஜா, உங்க வீட்டுக்கு மருமகளா கூடிய சீக்கிரம் வர போறீங்க. ஒரு வார்த்தை சொன்னா போதும். அந்த திருப்தியிலே இன்னைக்கு நான் ஆபீஸ் கிளம்பிடுவேன். ப்ளீஸ் ஏதாவது பேச. அம்மா, ஐயோ தினமும் இவரை எப்படி நான் சமாளிக்க போறேன்னு தெரியலையே. அம்மா வேற இன்னைக்கு போயிருவாங்க. இவர் எடுத்து கொடுத்த ட்ரெஸ் எடுத்து நான் போட்டுட்டு போனோம். எங்க அம்மா அப்பா எடுத்த ட்ரெஸ் நான் போட்டுட்டு போக முடியும். ஷோ, என்ன சொல்லி சமாளிக்க? காலேஜ்ல கொண்டு இவர் டிராப் பண்ண போறாரா? என்னவோ பொண்டாட்டி கொண்டு விடுற மாதிரியே பேசாத. என்னடி எதுக்கு சத்தம் போட்டு இருக்க? என்ன துணியை காய போட்டு சீக்கிரம் வா, எங்களுக்கு நேரம் ஆகுது. ஒண்ணு இல்லம்மா, இங்க ஒரு பள்ளி நிக்குதா, அதான் இந்த வரமா துணியை காய போட்டுட்டு. ஆள் நல்லா ஹேண்ட்ஸமா அழகா தான் இருக்காரு. ஆனா நம்ம அக்காவை எதுக்கு வேண்டாம்னு சொன்னாலும் இன்னும் தெரியல. பேசி பார்த்தோன்னே ரொம்ப திமிரா உள்ள பையன் மாதிரியும் தெரியல. நல்ல சாஃப்ட் கேரக்டரா தான் இருக்காரு. அப்ப எதுக்கு அக்கா வேண்டாம்னு சொல்லியிருப்பாரு? எப்படியாவது இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்ம மனசு சாந்தி அடையும். அந்த மனசுல இவரை பார்க்க நேரம் நம்ம அக்கா வேண்டாம்னு சொன்னாரங்கிறதான் ஓடிட்டே இருக்க தவிர இவர்கிட்ட மத்தபடி ஃப்ரெண்ட்லியா கூட பேச தோண மாட்டேங்குது. அக்கா பசங்க எல்லாம் வேலைக்கு காலேஜுக்கு எல்லாம் கிளம்பிட்டாங்களா? நான் உங்க பிள்ளைய ஒத்தையில விட்டுட்டு வந்தேன். பாவம் 2-3 மட்டும் போன் போட்டுட்டா எப்போ வருவீங்கன்னு. இவ்வளவு நாளா 2 பிள்ளைகளும் நான் எங்கேயுமே தனியா விட்டது இல்ல. ஒரு நாள் கூட பிரிஞ்சது இல்ல. சொந்தக்காரங்க வீட்டுல கூட ஒரு பொழுது நிக்க விட மாட்டேன். இவரும் அப்படிதான், போனமா வந்தமான்னு இருப்போம். என்னமோ மனசுக்குள்ள சங்கடமா இருக்கு. பிள்ளைய நம்ம இங்க விட்டுட்டு போறோமே அப்படின்னு. வெளியூர் வேறையா, கொஞ்சம் பாத்துக்கிடுங்க. கவலையே படாதீங்க, நல்லா பாத்துப்போம் ரோஜா. ரோஜாவே உங்களை சொல்ல போறா, நான் இங்கே இருக்கேமாங்கிற அளவுக்கு நல்லா பாத்துப்போம். அவ நல்லா படிக்கட்டும், நல்ல குரல் வளம். காலையிலே சாமி பாட்டு பண்ணல எப்பா, என்ன அழகா இருந்தது. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு சாமி பாட்டு டிவில போட்டா கூட ஆஃப் பண்ணி வச்சுட்டு போயிருது. அப்படி இருக்கும்போது நல்ல சாமி பாட்டா படிக்கமா, நல்லா இருக்கு. இன்னைக்குதான் காலேஜ் முதல் நாளோ? ஆமா, இன்னைக்குதான் காலேஜ் முதல் நாள். அதான் அம்மா என்ன காலேஜ்ல விட்டுட்டு அப்படி கிளம்பிடுறேன்னு சொன்னாங்க. ட்ரெயினுக்கு எதிர்பார்த்தா மத்தியானம் 1 மணிக்கு தான் ட்ரெயின் இருக்கு. இதுனா இப்ப கிளம்புனா சாயங்காலம் 5 மணிக்குள்ள வீட்டுக்கு போயிடலாம். பார்த்தீங்களா? அக்கா வேற ஒத்தையில இருக்கா. டேய், நீ கவலையே படாதடா. ரோஜா இன்னும் எங்க வீட்டு பொண்ணு மாதிரி நல்லா நாங்க பாத்துப்போம். நீ எந்த கவலையும் இல்லாம பயமும் இல்லாம நீ சந்தோஷமா உன் ஊர்ல இரி சரியா? நாங்க மாசத்துக்கு ஒருக்க நாங்களே கூட்டிட்டு வரோம். ஒத்தையில அவளை எங்கேயும் அனுப்ப மாட்டோம். எங்க போறா இருந்தாலும் என் பொண்ணும் இருக்கா, கூட அனுப்புறோம். காலையில நான் ஆபீஸ் போயில வேணாலும் டிராப் பண்ணுவேன் ரோஜாவை. வரும்போது பஸ் ரூட்டு நான் சொல்லி கொடுக்கேமா, அதுல வந்துரு சரியா? நம்ம வீட்டுக்கு மேல் ஸ்டாப்லதான் இறக்கி விடுவாங்க. கொஞ்சம் 2 ஸ்டாப் நடந்தா நீ வீட்டுக்கு வந்துடலாம். சரிடா, எனக்கு எந்த பயமும் இல்லடா. என் நண்பன் வீட்டுல இருந்து விட்டுட்டு போறேன், எனக்கு என்ன பயம்? இவெல்லாம் பயந்துகிட்டே இருக்கா. பிள்ளையோ எங்கேயும் விட்டு பழக மாட்டா. நான் அப்பவே சொல்லுவேன், என் அக்கா தங்கச்சி வீட்டுல விடு, பொங்கல் லீவுக்கு தீபாவளி லீவுக்கெல்லாம் ஸ்கூல் விடுவாங்கல்ல, அப்பவே சொல்லுவேன். அவ கேட்க மாட்டா. பொம்பளை பிள்ளைய எங்கேயும் போக நம்ம கைக்குள்ளேயே இருக்கும்னு சொல்லுவா. அதான் அவளுக்கு இன்னைக்கு என்னமோ சங்கடமா இருக்கு. எனக்கு எந்த பயமும் இல்ல. என் நண்பன் வீட்டுல விட்டுட்டு போறேன். என் நண்பன் என்னை விட நல்ல பாத்து பாயம் போடணும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ரோஜா, நம்ம ஊர்ல இருக்கவர நான் சொல்லதை கேட்டு எப்படி நடந்துக்கிடுவியோ அதே மாதிரி இங்க இந்த அத்தையும் மாமாவும் உன்னை நல்லா பாத்துக்கிடுவாங்க. அவங்க எது சொன்னாலும் கேட்டுக்கணும். காலேஜ் போனோமா வீட்டுக்கு வந்தோமான்னு இருக்கணும். நீ அப்படிதான் இருப்ப. இருந்தாலும் சொல்லது என் கடமை இல்லாம போயிட்டு வந்துடணும்னா ஏதாவது கறிப்புளி வச்சா கொடுப்பாங்க, சாப்பிட்டுக்க. வேண்டான்னு சொல்ல வேண்டாம். நம்ம சொந்தக்காரங்க வீடுதான். மீன் குழம்பு பத்தி கவலைப்படாத, நான் உனக்கு சூப்பரா வச்சு கொடுக்குறேன். உங்க ஊர்ல தினமும் மீன் சாப்பிடுன்னு எனக்கு தெரியும். இங்க தினமும் வைக்க மாட்டாங்க, வாரத்துக்கு ஒருக்கதான் மீன் எடுப்பாங்க. சென்னையை பொறுத்தவரை இங்கேயும் அப்படிதான். ஆனா உனக்காக நான் தினமும் மீன் வாங்கி சமையல் பண்ணி தரேன். சரியாமா? நல்ல நீ சந்தோஷமா இருக்கணும் இங்க இருக்கிற வர. அதான் எங்களுக்கு வேணும். ஐயோ, ஹால்ல உட்காந்துருக்காங்க, எப்படி போறதுக்கு? ரோஜா மட்டும் இருந்தா ஹாய் டார்லிங்னு சொல்லிட்டு தோல்ல கை போட்டு பேசிட்டு இருக்கலாம். அத்தையும் மாமா இருக்காங்களே, அவங்க முகத்துல எப்படி முடிக்கிறதுக்கு? ஐயோ, அன்னைக்கு நம்ம பண்ணது தப்பு இல்ல. அந்த பொண்ணு ஒரு பையனை சின்சியரா லவ் பண்றேன், அதுவும் உங்க மாமா பையனா அத்தை பையனா கல்யாணம் பண்ணும் ப்ளீஸ் வேண்டான்னு சொல்லுங்கன்னு சொல்லும்போது கண்டிப்பா அந்த பொண்ணு நல்லா இருக்கும்னு நினைச்சு நம்ம வேண்டாம்னு சொல்லிட்டு வந்தோம். ஆனா இவங்களுக்கு தெரியாத, இவங்க கிட்ட மத்தியில இப்ப நம்ம கெட்ட பேர் எடுத்தானே இருக்கோம். நம்மளை பார்த்தா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? நமக்கும் அவங்களும் பார்த்தா கொஞ்சம் தர்ம சங்கடமா இருக்கும். வேண்டாம், இங்கேயே நின்றோம், போக வேண்டாம். ஐயோ, அத்தையும் மாமாவும் காலேஜ் டிராப் பண்ண போறாங்களா? நான் ரோஜாவை டிராப் பண்ணல இருந்தேன். ஷோ, சரி, அத்தையும் மாமா தான் நீங்க போயிருவாங்களே, அப்புறம் நாள் ஃபுல்லுக்கு நம்மளே கொண்டு டிராப் பண்ணலாம். இன்னைக்கு ஒரு நாள் அவங்க கொண்டு விட்டுட்டு போட்டோம். ஃபர்ஸ்ட் டே இல்ல, சாயந்தரம் காலேஜ் எப்போ விடுவாங்க என்னன்னு கேட்டுட்டு நம்ம போய் பிக்கப் பண்ணிட்டு வந்துடலாம். அவ்வளவு தானே ரோஜா? அண்ணியும் சைட் அடிச்சிட்டு இருக்கான் போல இருக்கு. அண்ணன் நம்ம என்னவோ நினைச்சோம், பரவாயில்ல. இந்த படத்துல எல்லாம் காமிச்ச மாதிரி அப்படியே ஆள் சேஞ்ச் ஆயிட்டானே.
மாடியில போய் எக்ஸசைஸ் பண்றது என்ன, இங்க நின்று சைட் அடிக்கிறது என்ன, பாட்டு பாடுறது என்ன. ஆஹ் ஒரு பொண்ணு ஒரு ஆணோட வாழ்க்கையில வந்தா வாழ்க்கையே மாறும்னு சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு நம்ம அண்ணன் மாறுவான்னு நினைச்சே பார்க்கலையே. அண்ணனை விடக்கூடாது, கொஞ்சம் ஓட்டும். ஹலோ. சொல்லு மாப்ள. என்னடா சொல்ல, இந்த உலகத்துல யாரையுமே நம்ப முடியல. இந்த பூனையும் பால் குடிக்குமா நம்ம நினைக்கும், அது விட்டா பீரே குடிச்சிடும் போல இருக்கு. அந்த அளவுக்கு நிறைய பேருக்குள்ள சேஞ்சஸ் எல்லாம் இருக்கு மாப்ள. நம்பவே முடியல. நம்ம எல்லாம் அப்படி இல்ல, எப்பவும் ஒண்ணு போல அடிதடி கட்ட பஞ்சாயத்து அதே லெவல்ல தான் இருக்கும், மாற மாட்டோம். ஆனா இந்த அமைதியா இருக்கிறவங்க மட்டும் எப்பவுமே நம்ப கூடாதுடா. ஆமா மாப்ள. அமைதியா உள்ளவங்க நம்பவே கூடாது. பொடு பொடு பொடுன்னு பேசுவாங்க பத்தியா, அவங்க மனசுல கூட எதுவுமே இருக்காது. அந்த நேரத்துல பேசுவாங்க, அந்த நேரத்துல மறந்துடுவாங்க. ஆனா இந்த அமைதியா ஊமை கொட்டா மாதிரி இருக்காங்க பத்தியா, அதுவும் சில வீட்டுல மூத்த பிள்ளைய பிறந்ததுக்கெல்லாம் ஊமை கொட்டானா தான் இருக்கும். அதுக்கெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி ஐயோ இப்படி ஒரு ஆள் உண்டான்னு இருக்கும். அது ஒரு பொண்ணை பாத்துட்டாங்கன்னு வைங்கலாம், அவங்க லைஃபே டோட்டலா சேஞ்ச் ஆயிடுமாப்ல. ஆமா, சத்தியமா. இது கண் கூட நான் பாத்துட்டு இருக்கேன். அதான் சொல்றேன். இவன் யார பேசிட்டு இருக்கான், நம்மளதான் தாக்கி பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. வெயிட் பண்ணி கேப்போம். என்னது, உங்க வீட்டுல எப்படியா? ஆமா மாப்பிள்ள, வாங்கணும் சைலண்ட் தானே. பாருடா, நம்ப முடியல. நம்மளெல்லாம் கூட ஒரு விதத்துல ஏத்துக்கலாம் மாப்பிள்ள. இந்த வீட்டுல மூத்த பசங்களே நம்ப முடியாத பிள்ளைல இருக்கு. டவுட்டே இல்ல, கன்ஃபார்மா இவன் நம்மளதான் பேசுவான். டேய், ஆளே இல்லாத போன்ல யார்கிட்ட பேசிட்டு இருக்க? ஆளே இல்லாத போல என் ஃப்ரெண்டு ஜஹன்னே. அண்ணே, அவங்க அண்ணன் இருக்கல, அப்படி ஊமை கொட்டானா இருப்பானா, வீட்டுல வாயே பேச மாட்டானா, அப்படி ஒரு சைலண்ட். இப்போ உன்ன மாதிரி வச்சுக்கேன், வேலை உண்டு வீடு உண்டு அப்படின்னு இருந்தான். ஒரு பொண்ண லவ் பண்ணிருக்கான் போல, அந்த பொண்ணு வந்து அப்படி மாறிட்டானாமே. மாடியில போய் எக்ஸசைஸ் பண்றது என்னவா, அப்புறம் அந்த பொண்ண ஏத்த வீட்டுல இருந்து சைட் அடிக்கிறது என்னமா, இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்குனே. பத்தியா, யார நம்பனே தெரியல. டேய், இது உனக்கே போரு, என்னதான் நீ பேசிட்டு இருக்க, அந்த அளவு புரிஞ்சுக்காத ஒண்ணும் இல்ல உடனே. சும்மா இருடா, ஆல்ரெடி எனக்கு ஒரு மாதிரி ஒரு த்ரில்லாவே போயிட்டு இருக்கு, இதுல நீ வேற என்ன ஓட்டாத. என்னதானே சொல்லணும், அதை டேரக்டா என்கிட்டே சொல்லண்டா, அதை என்ன சுத்தி வச்சு போன் மூலமா பேசிட்டு இருக்கேன். என்னவோ தெரியல கார்த்திக், எனக்கு உங்க அண்ணியை ரொம்ப பிடிச்சிருக்குடா, அவள்கிட்ட பேச ட்ரை பண்றேன், ஆனா மௌன் கொடுத்தே பேச மாட்டுக்கா. அப்படிவா வலிக்கு, ஆனா சத்தியமா சொல்லியனே, நீ இப்படி எல்லாம் இருப்பேன்னு நினைச்சே பாக்கல. எனக்கே காலையில ஷாக்கு. எக்ஸசைஸ் பண்றது என்ன, குட் மார்னிங் சொல்றது என்ன, இவ்வளவு சேஞ்சஸா? இது மட்டும் வீட்டுக்கு தெரிஞ்சு ஹார்ட் அட்டாக்கே வந்துரும் எல்லாருக்கும். இவனா இப்படி, நம்ம அவனை தானே இப்படி நினைச்சோம் அப்படின்னு. பாருனே, ஓவர் எக்ஸ்ட்ரீமா போனா எல்லா பொண்ணுங்களுக்கு பிடிக்காது. ஜஸ்ட் ஹாய் ஸ்மைல் அப்படியே போ. ஒவ்வொரு பொண்ணுங்க ஒவ்வொரு ரகம். அண்ணி கொஞ்சம் சாஃப்ட் டைப்பு, அதனால ஒரு வாரத்துக்கு ஜஸ்ட் ஸ்மைல் பண்ணு, பேச கூட செய்யாத, ஒரு குட் மார்னிங் சொல்லு, அவ்வளவுதான். அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பையா இன்க்ரீஸ் பண்ணு, அன்னைக்கே உனக்கு பிடிக்கும். அதை விட்டுட்டு நீ எடுத்தோடனே என் பைக்ல வா, நான் உன்னை டிராப் பண்றேன், குட் மார்னிங் அப்படிலாம் பேசினேன்னு ஏன் வேலைக்கே ஆகாது. என்னடா, லவ் பண்ணி பிஹெச்டி வாங்கின மாதிரியே பேசுற? இதான் என் பையன், பேரு சரவணன். இது என் பொண்ணு, பேரு மஞ்சு. என் வீட்டுக்காரர் வெளிநாட்டுல இருக்காரு, அவர் வருஷத்துக்கு ஒருக்க தான் வருவாரு. இங்க இருக்க எல்லா செலவும், என் பிள்ளைகளை நிர்வாகம் பார்க்கறது வந்து வளர்க்கறது எல்லாம் என் பொறுப்பு தான். அப்படியா? இது என் வீட்டுக்காரரு. எனக்கு ஒரே ஒரு பொண்ணு தான், கறிவேப்பிலை கொத்தாட்டம் பெற்று வச்சிருக்கேன். அவன் அழகுல ரதி மாதிரி இருப்பா, எங்கேயும் கட்டி கொடுத்துட கூடாதுன்னு சொல்லிதான் ஒருத்தர் இருந்து கட்டி கொடுப்போம் அப்படின்னு இருந்தோம். இது உள்ளூர் மாப்பிளையாச்சா, அதான் எங்களுக்கு விட மனசு இல்ல. சரி, நாளும் போகுது வயசும் போகுதுல்ல, சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சு வைப்போம் உங்களை வர சொன்னேன். யாராவது இதுன்னு சொன்னாரா? எங்களுக்கும் வீடு வாசல் தப்பு தப்பு எல்லாம் இருக்கு, பெரிய பெரிய வீடா கட்டி போட்டிருக்கோம், அம்புட்டு வாடகை கொடுத்துருக்கோம். பெரிய வீட்டுல இருந்து என்ன செய்ய, வீடு வீடா கட்டி போட்டா ரொம்ப லைட் போயிடும், கரண்ட் செலவு யாரு கொடுக்க, அதான் வேணான்ட்டு இங்க உட்காந்துருக்கோம். என் பிள்ளைக்கு எவ்வளவு நாள் நாங்க செய்வோம், ஆனா என் பிள்ளைக்கு பிடிச்சா போதும். முட்டை வச்சு பரவாயில்ல, நல்ல காரியமா தான் இருக்கா. கரண்ட் பிள்ளை ஆகும் சொல்லிட்டு பெரிய வீட்டு சின்ன வீட்டுல இருக்கன்னா எவ்வளவு தூரம் சிக்கனம் காதி. சரவணா, நல்ல சொத்து சோகன்னு கேள்விப்பட்டேன், தரகரம் அப்படிதான் சொன்னாரு. என்ன பிள்ளை கொஞ்சம் எத்துக்கலாமா, மற்றபடி எந்த குறையும் இல்லையா. எப்படியாவது பேசி எடுத்து சம்மதத்தை முடிக்க பாக்கணும். இந்த பிள்ளைய மட்டும் நம்ம கட்டிட்டோம் ஐயா, இந்த ஊரே பணக்காரங்க நம்ம தான், புரிஞ்சு நடந்துக்க. வாழ்றதுக்கு பணம் முக்கியம். ராசாத்தி வாமா, மாப்பிள்ளை வந்திருக்காங்க. இதான் என் பொண்ணு ராசாத்தி, கறியப்பில கொத்தாட்டம் பெற்று வச்சிருக்கேன். அழகுலயும் அறிவிலையும் சிறந்தவா, படிக்க வைக்கணும்னு பார்த்தேன். நமக்கு இருக்க சொத்து சொத்துக்கு எனக்கு படிப்பானே, வேண்டான்னு வீட்டுல எடுத்துக்கிட்டேன். பாருமா, மாப்பிள்ள பக்கம் வந்திருக்க, நம்ம ஊரு தான். ஆமா, உன் பேர் என்னது, என்ன படிச்சிருக்க? என் பேர ராசாத்திங்க, நான் வந்து 9வது வகுப்பு படிச்சிருக்கேன். என்னது, உங்க பேரு ராசாத்தியா? பேர் ரொம்ப நல்லா இருக்கே. அம்மா, எந்த ஊருக்கு ராசாத்தி நீங்க? என் புருஷன் ஊருக்கு நான் தானே ராசாத்தி.
ஏம்மா என் புள்ள எல்லாத்துலயும் ராசாத்தியா இருக்கணும்ட்டு தான் ராசாத்தின்ட்டு பேர் வச்சேன். அவ இங்க மட்டும் ராசாத்தி இல்ல, போற வீட்லயும் ராசாத்தியாட்டம் இருப்பா. அம்மா எனக்கு இந்த பொண்ணை பிடிக்கலம்மா. எனக்கு இந்த கல்யாணத்துலயும் விருப்பம் இல்ல. ப்ளீஸ் எதையாவது சொல்லி சமாளிச்சிருங்க. இந்த பொண்ணு எனக்கு பிடிக்கவே இல்லம்மா. டேய் சரவணா, நீ எதான் மனசு வச்சுட்டு பேச எனக்கு தெரியும். அந்த சிலிப்பிகளோட இந்த பிள்ளை ஒன்னும் குறைஞ்ச பிள்ளை இல்ல, எம்பிட்டு அழகா இருக்கு. என்ன பல்லு 2 தான் தெத்து பிள்ளை இருக்கு. மத்தபடி இந்த பிள்ளை எந்த விதத்துல குறவு, நல்லா 9ஆம் கிளாஸ் வரை படிச்சிருக்கு. அதாவது சொத்துக்கு சொக்கம், பணத்துக்கு பணம் எல்லாம் கொண்டுட்டு வருது. வாழ்க்கைக்கு முக்கியம் பணமும் காசும் தான், அழகு கிடையாது, புரிஞ்சுக்கோ. என்ன பேசிட்டு இருக்காரு மாப்பிள்ள என் பொண்ணை பிடிச்சிருக்கா, எதுனாலும் இங்கேயே சொல்லிருங்க. ஏன்னா எனக்கு இருக்கு ஒரே ஒரு பிள்ளை, கறியப்பிள்ளை கொத்தாட்டம் பெத்து வச்சிருக்கேன். அது ஒண்ணு இல்லைங்க, பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கான், அதான் சொல்லிட்டு இருக்கான் எப்ப கல்யாணம் வைக்கலான்னு.